நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் மனைவியின் தலையை துண்டாக வெட்டி எடுத்து துடிதுடிக்க கொலை செய்த கணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். பக்கத்து வீட்டுக்காரருடன் தகாத உறவில் இருந்த பெண்ணிற்கு கணவனே யமனான சம்பவத்தின் நடுநடுங்க வைக்கும் பின்னணி என்ன? நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் உள்ள பெரியகுளம் தெருவைச் சேர்ந்தவர் முத்துப்பாட்டன் என்கின்ற அஜித். கொத்தனார் வேலை பார்த்து வந்த இவருக்கு சுதா என்ற மனைவியும் 6 மற்றும் 2 வயதில் 2 பெண் குழந்தைகளும் இருந்தனர். ஆரம்பத்தில் அன்பாக நகர்ந்த குடும்ப வாழ்க்கையில் சமீப காலமாக பெரும் விரிசல் விழுந்தது. காரணம் மற்றொரு ஆணுடனான சுதாவின் தகாத உறவு. பக்கத்து வீட்டுக்காரருடன் சுதாவிற்கு பழக்கம் ஏற்பட்டு இருவரும் அடிக்கடி தனிமையில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கணவர் அஜித்திற்கு தெரியவர அவர் மனைவியை கடுமையாக கண்டித்துள்ளார். பக்கத்து வீட்டுக்காரருடனான பழக்கத்தை கைவிடச் சொல்லி பலமுறை எச்சரித்துள்ளார். ஆனால் கடந்த சில தினங்களாகவே கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவத்தன்று வழக்கம் போல வேலைக்கு சென்ற அஜித் அன்று மாலை நேரமாகவே வீடு திரும்பியுள்ளார். அப்பொழுது மனைவி சுதா பக்கத்து வீட்டில் இருந்து வெளியே வந்ததை அவர் பார்த்துள்ளார். மௌனமாக வீட்டிற்குள் சென்றவர் மனைவி வந்ததும் மறைத்து வைத்திருந்த அரிவாளை கையில் எடுத்து மனைவியின் தலையை துண்டாக வெட்டி எடுத்துள்ளார். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்து சுதாவின் உடலை உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் கொலைவெறியில் நின்றிருந்த அஜித்தை இரத்த காயங்களுடன் கைது செய்தனர். பலமுறை கண்டித்தும் தகாத உறவை கைவிட மறுத்ததால் தலையை எடுத்துவிட்டேன் என போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார். நடுநடுங்க வைக்கும் இச்சம்பவம் நெல்லை அம்பாசமுத்திரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.